நாளைக்கு எபிசோடில் காவேரி வெண்ணிலாவை கூப்பிட்டு தனியாக பேசுகிறேங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத விஜயோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர்கிட்ட சொல்லி வீடியோ எடுக்க சொல்கிறாங்க காவேரி. விஜயை நான் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன், அவர் நல்லா இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. விஜய் உனக்கு வேணும், அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா. விஜய் உன்னோட அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலில் உட்கார வச்சிருக்கிற, அப்புறம் எப்படி நீ அவரை கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. அதை கேட்டதும் வெண்ணிலா யோசிக்க ஆரம்பிக்கிறேங்க. விஜய் மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் நடந்த உண்மையை சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அப்படி என்ன உண்மை அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. பசுபதியும் ராகினியும் விஜயை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்க சொல்கிற மாதிரி என்னை நடிக்க சொன்னாங்க அப்படின்ற உண்மையை நான் வந்து சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா. வெண்ணிலா பேசின எல்லாத்தையும் காவேரி வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த வீடியோவை போலீஸ்காரர்கிட்ட போட்டு காமிக்கிறாங்க காவேரி. விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி விஜயை இப்போ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. காவேரி சாமர்த்தியமாக வெண்ணிலாட்ட பேசி விஜயை வெளியில் கொண்டு வந்தது யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.